கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் கொடுத்த கிருபையை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பைபிளில் இந்த செபதேயுவின் குமாரர் என்கிற 2 பேர் இருக்கிறாங்க. யாரு? யாக்கோபு, யோவான். யாக்கோபு, யோவான் ஆண்டவருடைய சீஷர்கள்ல 2 பேர். இந்த 2 பேரை குறித்து தியானிக்கும் போது யோவானை குறித்து தியானம் செய்ய ஆண்டவர் நடத்தினார். குறிப்பாக பார்த்தோன்னா 2 பேரையும் பேசுறதுக்கு நேரம் சமயம் போதாது. யாக்கோபு என்கிற மூத்தவர், அவர் பாருங்க, அவர் முதல் இரத்த சாட்சியா மரித்த அப்போஸ்தலன். ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா செபதேயுவின் குமாரரில் யோவான் என்கிற அந்த அப்போஸ்தலன், ஆவியானவர் எனக்கு ஒன்றன் பின் ஒன்றா உணர்த்த எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதுல இவ்வளவு காரியம் இருக்கா, இவ்வளவு லெசன்ஸ் இருக்கா, படிப்பினைகள் இருக்கா என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனமாய் கவனிப்பீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய தனிப்பட்ட வாழ்வுக்கு பிரயோஜனம். பழைய ஏற்கனவே ஏகப்பட்ட காரியங்களை நம்ம கேட்டு இதுதானே இப்படியே இருந்திருந்தோம்னா இதுவும் பழைய 100கணக்கான பிரசங்கத்தை விட்டது மாதிரியே இதுவும் இருக்கும். இதுவும் அதுல ஒன்னா சேர்ந்துக்கிடும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த அறிவுக்காக கேட்கிற சந்திக்கிற இந்த காரியம் எல்லாம், ஆனால் தெளிவாய் எனக்குள் இதே விதமான மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் ஒரு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க எழுதியிருக்கிறாங்க வேதத்தில். அந்த பாடத்தை கவனிக்கிறதன் மூலம் படிப்பினைகளை நாம் எடுப்போம் என்று சொல்கிற உணர்வோடு எடுத்தோம் என்றால் அந்த நபரை போலவே நம்முடைய வாழ்வும் பிரகாசிக்கிறதுக்கு ஏற்ற காரியமாக இருக்கும். அதே நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதுக்கு சாத்தியம் நிறைய இருக்குது. அப்போஸ்தலனாகிய யோவான் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி நம்முடைய சிந்தையை திருப்பிக் கொள்ளுவோம். இந்த 2 பேரையும் குறித்து ஆண்டவர் ஒரு அடைமொழி சொல்லுவார். இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவனர்கேஸ் என்று இவர்களை சொன்னார். இவர்களை ஏன் அதற்காக அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை மிகவும் முரட்டுத்தனமானதா இருந்தது. இவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கை கடினமானதா இருந்தது. இவருடைய ஆரம்ப வாழ்க்கை கரடு முரடானதாய் மென்மையற்றதாய் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை கர்த்தர் எவ்வளவு ஸ்மூத்தா, எவ்வளவு மென்மையாய் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி கவனிப்பீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து பாரம்பரியம் சொல்லுகிறது. அவர் அதிகமான ஊழியத்தை செய்து பல இடங்களில் பல காரியங்களை, அவர் சித்திரவதைகளை, வேதனைகளை அனுபவிக்க செய்து பத்மு தீவுல தனியாய் நபராய் நாடு கடத்தப்பட்டார். அப்போஸ்தலனாகிய யோவான் பட்ட பாடுகள் என்பது பயங்கர கஷ்டம். அந்த கொதிக்கிற எண்ணெய் சட்டியில தூக்கி போடப்பட்டாராம். ஆனா பாரம்பரியம் சொல்லுது இவர் அங்கேயும் ஒண்ணுமே ஆகல. நம்ம உஸ்னாவது சொல்லுவோம்ல, அவர் அது கூட சொல்லல. ஹாய் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ இது தண்டனைன்னு கொடுத்தா இவர் சாதாரணமா ஹாய் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு தூக்கி மறுபடியும் எடுத்து, இப்படிப்பட்ட பாதை உபத்திரவம் இல்லாம இல்லை, உபத்திரவத்தின் பாதையில அவர் பயங்கர கடினமாய் போய் ஓர் ஆளரவமற்ற தனியா அந்த மரண தண்டனை கைதிகள் போடப்படுகிற பத்மு என்கிற தீவில் நாடு கடத்தப்பட்டார். அங்க போனா மனுஷன் ஜாலியா தரிசனத்துக்கு மேல தரிசனம் வச்சு எழுதிட்டாரு. கடைசி பார்த்தா வெளிப்படுத்தின விசேஷம். தனியா யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கவும் வெளிப்படுத்தின விசேஷத்தையே ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்துட்டார். இவர் மனுஷன் என்ஜாய் பண்ணி ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு அதுல இருந்தும் ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வயசான மனுஷன், அப்பெல்லாம் அவர் 90+, 90 வயசுக்கு மேல, இந்த மனுஷன் இனி என்ன பெரிய ரோம அரசாங்கத்துக்கு த்ரெட்டனிங்கா இருக்க போறாரு, இடைஞ்சல் பண்ண போறாரு, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ணினதுக்கு பின்னாலையும் எபேசுவுக்கு வந்து, அவர் முன்பு ஊழியம் செய்த அந்த எபேசு பட்டணத்துக்கு வந்து அவர் நல்ல ஒரு ஊழியத்தை முதிர்ந்த அப்போஸ்தலனாய் செய்து கொண்டு வந்தார். அதுல அவரை பத்தி சொல்றாங்க, ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்பதை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பாராம். ஏன்னா யோவான் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்லியிருப்பாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நானும் பிதாவும் அன்பாயிருக்கிறது போல நீங்கள் அதனால் இந்த உலகம் என் சீசர்கள் என்பதை கண்டுகொள்ளும் என்று சொன்னார். பார்த்தீங்களா? அந்த வாக்கியத்தை மனதுல பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் வயதான காலத்தில் எந்த நேரம் இதை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒருவர் அன்பின் அப்போஸ்தலன் என்று அறியப்படத்தக்க அளவுக்கு அன்பாய் மாறியிருக்கிறார். இந்த யோவான், அன்பு ததும்பி நிற்கிற இந்த யோவான் ஆரம்பத்திலிருந்தே அப்படி இல்லை. அல்லேலூயா. ஆரம்பத்திலிருந்தே அப்படி இல்லை. அப்படியானால் ஆரம்பத்திலேயே இருந்தே அப்படி இல்லாத நாமும் என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி மாற்றத்தை அடைய முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆவியானவர் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தால் போதும். நம்ம எனக்கு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. நானா ஆண்டவரே, நான் அப்படி சாஃப்ட் ஆயிருவேனா? நிச்சயமாக முடியும், நிச்சயமாக முடியும். அப்படியே ஆகிக்கிட்டே மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கிறோம். மறுரூபம் எடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாள் மொத்தமும் களைஞ்சு போயிடும். வேண்டாதவைகள்லாம் களைஞ்சு போயிடும். எப்படி யோவான் யாக்கோபிட்ட வேண்டாதவைகள்லாம் களைந்து போனதோ அதை போல கர்த்தர் நமக்கு இந்த தியானத்துக்கு உதவி செய்வாராக. கவனமாய் தியானிப்போம், வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு அதிகமாய் இடைபடுவாராக. முதலாவது, யோவானின் பழைய சுபாவம். The old nature of John, Apostle John. யோவானின் பழைய சுபாவம். பழைய சுபாவம் அவ்வளவு நன்றாயில்லை. 9ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் ஒரு வாசிங்களேன் சீக்கிரமா. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். போதும். இவர்கள் மிகவும் சீக்கிரத்தில் கோபப்படுகிற, ஆங்கிலத்தில் சொல்லுவோம்னா ஷார்ட் டெம்பர்ட். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு ஊழியத்தின் வழி பாதையிலே சமாரியா பகுதிகளுக்கு கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கார். ஒரு ஊர்ல வழக்கமா நம்ம சுவிசேஷ ஊழியங்கள்லாம் செய்கிற காலத்துல அதெல்லாம் நிறைய அப்படி சந்திச்சிருக்கிறோம் நாங்க. நீங்க அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஊர் வாசல்லையே பெரியவர்கள் ரொம்ப மதிப்பா வந்து நின்றுட்டு சொல்லுவாங்க, எங்க ஊருக்கு வர வேண்டாம். இயேசுவை பத்தி சொல்ல வர்றோம், ஐயா எங்க ஊருக்கு இயேசு வேண்டாம். எப்படிலாம் சொல்றவங்கள நாங்க பார்த்துருக்கிறோம். இப்படி ஒருத்தவங்க சிலர் தன்மையா சொல்லுவாங்க, சிலர் என்ன செய்வாங்க, வித்தியாசமா கல்லை விட்டு எறிகிறது, சத்தம் போடுறது, திட்டுறது, இப்படி எல்லாம் செய்கிறான். வித்தியாசமா செய்வாங்க. இந்த சமாரியா பட்டணத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, இயேசு எங்களுக்கு வேண்டாம் போங்கன்னு சொல்லி இதை கேட்ட உடனே எல்லா சீஷர்களும் இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்கு என்ன வந்துருச்சான், ரொம்ப கோபம். எலியா செஞ்ச மாதிரி என்ன செஞ்சிருவோம், மேல இருந்து அக்கினி இறக்கி இந்த பட்டணத்தில் சுட்டரிச்சு போட்டுருவோமா. எலியா என்ன செஞ்சாரு, இவங்க என்ன கேட்கிறாங்க பாருங்க. அது எதை கம்பேர் பண்ணி, எலியா கர்த்தரே தேவன் என்று காட்டுறதற்காக பரலோகத்திலிருந்து அக்கினி இறக்கி பலிகளை பட்சித்து போட வச்சார். அங்க எந்த ஆட்களையும் பட்சித்து போட சொல்லல. ஆனா இவங்க அதே இத அவ்வளவு கோபம். சில குற்றங்களை மன்னிக்க முடியாத மனோபாவம், இந்த மன்னித்தல் இல்லாத வாழ்க்கை ஒரு பயங்கரமான வாழ்க்கை, மன்னியாத வாழ்க்கை. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற, ஆண்டவர் உணர்த்தி சொன்ன செய்திகள்ல முக்கியமானது இது. ஜனங்களை மன்னிக்க சொல், மன்னிக்க தயாராக சொல். We need to be very prepared to have the heart of forgiving. மன்னித்தல் நிறைந்த ஒரு இருதயத்தை இன்றைக்கு அதிகமாய் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 2 நாளைக்கு முன்னால ஒரு காரியத்தை வாசித்தேன், அது எனக்கு ரொம்ப கிளியரா இல்லை, ஆனா மன ஞாபகம் வருது. மன்னிக்கிறதுக்கும் எவ்வளவு வியாதிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, மன்னிச்சீங்கன்னா அவ்வளவு வியாதி குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல்ல இருந்துச்சு. மன்னித்தால் மனதுல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். மன்னித்தால், மன்னியாத தன்மை மவுண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ்,
மேல 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 கூடிக்கிட்டே வருதா, நிறைய பேரை மன்னிக்காத தன்மை இருக்கு. மாத்திரையும் வேண்டாம், மருந்தும் வேண்டாம். இந்த மாத்திரையை மத்தியானம் போய் போட்டீங்கனாலே போதும். எந்த மாத்திரை? மன்னிக்கணும். சில லிஸ்ட் வச்சிருக்காது. லிஸ்ட் நோட்டு டைரிலாம் பத்தாது, போய்கிட்டே இருக்கும். எத்தனை பேரை இன்னும் மன்னிக்கல அப்படின்னு. அந்த தப்ப பண்ணாங்க, இந்த தப்ப சில சொல்றாங்க 1988 1900 தான் போகுமா, 1800 போகுமான்னு தெரியல. மனசுல அப்படியே வச்சிருக்காது. நடந்த சம்பவத்தை, பேசின பேச்ச, காட்டின அந்த முகச்சுளிப்ப, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க பாத்துங்க. அப்ப அவன் முகம் போன போக்க பார்க்கணும், அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க. சை, தெரிஞ்சு போச்சு பிரச்சனைக்கு காரணம். கொஞ்சம் அதை விட்டு வெளியே வாங்க. அன்பா சொல்றேன், அன்பா சொல்றேன். ஒருவேளை உங்களுடைய வயது சார்ந்த நிலைமையில் சரீர பலன் மேற்கொண்டிருக்கிற நேரங்களில் அந்த பாதிப்பு உங்களை வியாதியா காட்டாம இருக்கலாம். ஆனால் வயது கூட கூட இது இன்னும் தெளிவாக அது வியாதியாய் வரும். நம்முடைய இருதயத்தை அப்படியே டெண்டரா வச்சுக்கணும். நம்முடைய இருதயத்தை அவ்வளவு மென்மையா வச்சுக்கணும். மன்னிக்கிற இருதயத்தை பழக்கி வச்சுக்கணும். மன்னிச்சிட்டோம், அந்த பிரச்சனை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். மன்னிக்கவில்லை, நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் அந்த காரியத்தை, கசப்பை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவு காலம் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் என்று பொருள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னன்னா, நீ மன்னி. வேணும்னா வீட்டுல குறிச்சிட்டு போய் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 வசனம். தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நீ மன்னித்தால் உனக்கு மன்னிப்பு உண்டு. இன்னைக்கு நிறைய நேரங்களை கத்தட்ட போராடுறோம். நான் மன்னிக்க மாட்டேன் ஆண்டவரே, நீர் மன்னிக்கணும். மன்னிச்சு விடுங்க, so that you will be forgiven. You will be forgiven. தப்பு யார் மேல இருந்துட்டு போட்டோம், உங்க நன்மைக்கு, உங்க சமாதானத்துக்கு, உங்க சைடு சேஃபுக்கு மன்னிச்சு விட்டு பாருங்க. அதை விட்டுட்டு வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறேன், நான் யார் தெரியுமா, என் ஜபத்துக்கு வல்லமை என்ன தெரியுமா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா. ஒரு நாள் இயேசுவை இழுத்து சண்டைக்கு முச்சந்தியில இழுத்து விட்டுறாதீங்க. அவர் சண்டை போட விரும்பாத ஆண்டவர். நான் ஜபம் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா. சிலர் ஆவில ரொம்ப வளர்ந்தவங்க சிலர் பேசுறது, சிலர் ஜபத்துல முக்காவாசி இதுதான் போய்கிட்டு இருக்கு. நிறைய ஜபத்தை டாமினேட் பண்ணியிருக்கிறதே இந்த பகுதி தான். இதை பண்ணும் ஆண்டவரே, அதை செய்யும் ஆண்டவரே, இப்படி பண்ணும் ஆண்டவரே. அது சொல்லுவாரு, மகளே நீ ஜெபம் பண்ற ஜபத்துக்கு, மகனே நீ ஜெபம் பண்ற ஜபத்துல முக்காவாசி என் பாலிசிக்கு எதிரானதா இருக்கு. நான் அப்படி செய்ய முடியாது. கர்த்தர் பதறிட்டாரு. என்னையா கேட்கிறீங்க யோவான், யாக்கோபு, என்னையா கேட்கிறீங்க. இவங்க ரொம்ப ஆண்டவருக்கு சொந்தக்காரங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். சிறிய தகப்பன், சிறிய தாய், இவங்களுடைய மகன் தான், இந்த மகன்மார்கள் தான் இந்த 2 பேரும். செபதேயு தம்பிமார்கள். இவங்க ஒன்று விட்ட தம்பி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தம்பிமார்கள். இவங்க சிறு வயதிலிருந்தே இயேசு பார்த்து இது பண்ணவர். ஆனா இப்படி ஒரு ஆஃபரை கத்தட்ட வைக்க உடனே இவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கு தம்பின்னு சொல்லி பிரியமா வச்சுட்டு இருக்கார் பக்கத்துல. ஆனா அவங்க ஒரு நாள் கேட்டாங்க பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி இறக்கிடலாமா எலியா மாதிரியே. அட பாவிகளா, என்னையா பேசுறீங்க, போய் வாயை கழுவிட்டு வாங்கப்பா. நாம் ஜனத்தை மன்னிக்கிறதுக்கும் ஜனத்தை நேசிச்சு அவங்க வியாதியை சுகமாக்கிக்கிட்டு அற்புதம் செஞ்சுக்கிட்டு அடையாளம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னையா ஒரே நிமிஷத்துல அக்கினி இறக்கிறேன்ற, தீய பத்த வச்சு கொளுத்தி விட்டுறேன்ற. இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்று ஆராய்ந்து பாருங்கள். இன்னும் ஆவி உள்ளவன் என்று ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் சொல்றார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஆண்டவரை ஷாக்காக்காதீங்க. நம்ம ஜபம் ஆண்டவரை ஷாக்காக்க வேண்டாம். அவர் சொல்றாரு, அது ஒரு சஜஷனா இல்லாம ஒரு வார்னிங் மாதிரி இருக்கும். நீ கவனிச்சுக்கோ, நீ மன்னித்தால் தான் பிதா மன்னிப்பார். நீ மன்னித்தால் தான் பிதா மன்னிப்பார். சின்ன விஷயமோ பெரிய காரியமோ,
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 34 வசனத்துல குறிச்சுக்கோங்க. நான் இதை நீங்க குறிச்சுக்கோங்கன்னு சொல்றது காரணம் தான், நேரம் இதுல ஆக்க முடியாது. ஜபத்துக்கு முன்னால அதை செய். ஜபத்துக்கு முன்னால இந்த மன்னிக்காத விஷயமெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா உங்க ஜபம் கேட்கப்படணும்னா இதெல்லாம் இடைஞ்சலா இருக்கும். இதெல்லாம் இடைஞ்சலா இருக்கும். இருக்குதா அதுல 23:34? ஆண்டவர் இயேசு மன்னிக்க சொல்லி ஜெபம் பண்றார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், உன் சகோதரனுக்கு பிரச்சனை வழக்கு இருக்கும்னு சொன்னா அதை வச்சுக்கிட்டு வழக்க வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யாத, பலிபீடத்துக்கு போய் காணிக்கை செலுத்துறேன் பலி செலுத்துறேன்னு போகாத. அதை அங்க வச்சுட்டு, உணர்த்துதல் வந்துருச்சுன்னா அதை அங்க வச்சுட்டு அவன்கிட்ட போய் ஒப்புரவாகிட்டு போய் செய். மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சிரு, செட்டில் பண்ண வேண்டியதை செட்டில் பண்ணிரு. அதுக்கப்புறம் போய் உன் காணிக்கையை செலுத்து, உன்னுடைய ஜபத்தை உன் வேண்டுதல் ஆண்டவர்கிட்ட கேளு, அதெல்லாம் கேட்பார். இங்க மன்னிக்காம, இங்க சரி செய்யாம, பிரச்சனையை சால்வ் பண்ணாம 30 நாள் நடந்தாலும் ஜபம் பண்ணாலும் கதைக்காகாது. ஜபம் கேட்கப்படத்தக்க உங்களுடைய வழிகளை நீங்க கவனம் செலுத்துங்க. இல்லைன்னு சொன்னா அந்த ஜபம் வீணானதாய் போகும், வீணானதாய் போகும். என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜபங்கள், நம்முடைய பிரயாசங்கள், நம்ம கர்த்தருக்கென்று எடுத்துக்கிற முயற்சிகள் எல்லாம் பலனற்று போய் கிடக்குதா, பலனற்று போய் கொண்டிருக்கிறதா, அதை குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவதாக இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எபேசியர் 4:32, மத்தேயு 18:21 இந்த மாதிரி வசனங்கள் நிறைய இருக்குது. அதுல எல்லாம் என்ன காரியம்னா, மன்னிக்க நீங்க தவறுவீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு டெபாசிட் உண்டாகும். மன்னிக்க தவறுவீங்கன்னா ஒரு தடை என்கிற ஒரு தீமை நமக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா டாக்ஸிக் ஸ்டேட். நமக்கு உடலுக்கு தேவையில்லாத எதிரான காரியம் நமக்குள் இருந்து வளர்ந்து கொண்டே இருந்தா எப்படி நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை பாதிக்கும், அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை பாதிக்கக்கூடிய, அதான் இன்னொரு விதத்துல சொன்னா கசப்புகள். கசப்புகள், இந்த கசப்பு நம்மளை வளர விடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள். வேதம் தெளிவாய் சொல்ல, இந்த கசப்பான வேர் முளைத்தெலும்பி அநேகர் தீட்டுப்படுவதினால். ஒரு ஆள்கிட்ட அந்த கசப்பு வளர்ந்துச்சுன்னா போதும், அது என்ன செஞ்சிருமா, அநேகரை. அந்த டாக்ஸிக் அவ்வளவு மோசமானது, அவ்வளவு மோசமானது. அதனால நீங்க எப்பவுமே கவனிங்க, இந்த பிறர் மேல கசந்து கொண்டு தீமையை பரப்புற ஒரு நபருடைய பேச்சை அதிகம் உட்கார்ந்து கேட்காதீங்க. நலமான விஷயம் இருக்கும்னா அதை பேசுங்க, நன்மையானதை பேசுங்க. தீமையான ஒரு காரியத்தை இன்னொருவரிடத்துல பரப்ப வேண்டாம். இன்னொரு இடத்துல அவர் அல்லாத சம்மந்தப்படாத ஒரு, உங்களுக்கு பிரச்சனையா அந்த நபர்கிட்ட போய் பேசுங்க, அது சரியான முறை. பிரச்சனைக்குரிய நபர்கிட்ட போய் பேசுங்க. இன்னைக்கு அந்த தைரியம் அநேகருக்கு இருக்கிறது இல்லை. அந்த நபரை தவிர விட்டு மற்ற இருக்கிற எல்லா 40 பேர் கூடயும் 50 பேர்கிட்டையும் பேசுவாங்க, அந்த நபர்கிட்ட பேச மாட்டாங்க. அதனால எந்த பிரயோஜனமே கிடையாது, எந்த பிரயோஜனமே கிடையாது. ஒருவேளை முதல் ஆளை அவர்கிட்ட பேசினா ஏதோ மாற்றம் வர்றதுக்கு, ஏதாவது வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மன்னித்தல் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய கீ, திறவுகோல். இந்த மன்னிக்காத இருதயத்துல இருந்துகிட்டு என்ன செய்ய, கசப்பு மனதில் வச்சுக்கிட்டு உங்களையும் வாழ விடாது, யார் மேல வச்சுக்கீங்க அவங்களையும் வாழ விடாது. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் அப்படி கசந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள வாழ விடாது. அதெல்லாம் அப்புறம்தான். இந்த கசப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அந்த டாக்ஸிக் உங்களை தான் காலி பண்ணும். இந்த கசப்பு நம்மளை தான் பாதிக்கும். அதை நல்லா விளங்கிக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மன்னிச்சு விட்டா ஈஸி, மேட்ரு முடிச்சிடும். இப்போ உனக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு, மன்னிச்சிடறேன், நீ செய்யறத செஞ்சுக்கோ, கடவுள் பார்த்துட்டு இருக்கார், ஒரு நாள் நிறுத்தி கேட்பார், கணக்கு கொடுத்துக்கோ. இந்த மூளையிலேருந்து தூக்கி போட்டு, சிந்தனையிலேருந்து அதை தூக்கி போட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவன் எடுத்தான் பாருங்க, அக்கினி இறக்கட்டுமா, அக்கினி இறக்கட்டுமா. ஷார்ட் டெம்பர்ட், மன்னியாத தன்மை. இரண்டாவதாக இவங்க ஓவர் ஆசைக்காரங்க, ஆம்பிஷியஸ். அதிலும் எப்படிப்பட்டதான், இவங்க ஆசைய சொன்னா கேட்கிறவனுக்கெல்லாம் கடுப்பாகும்.
கேட்குறவனுக்கெல்லாம் கடுப்பாங்க. நான் இன்னைக்கு செய்தி முழுக்க முழுக்க பிராக்டிக்கலான நடைமுறையிலையும், அதாவது யோவான் வாழ்க்கையில் இவ்வளவு பாடம் இருக்கிறதா என்று சொல்லத்தக்கதான நிலைமையிலே நான் பிரமிச்சு போய் தான் அந்த பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தியானிச்சு பார்க்கும்போது அவங்க கேட்குறாங்க. ஒரு நாள் ஒரு சுவிசேஷத்தில் சொல்லியிருக்குது அவங்க அம்மா கேட்டாங்கன்னு, இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லி மார்க்கில் சொல்லியிருக்குது இவங்களே கேட்டாங்கன்னு. இவங்க 2 பேரும் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பரலோகத்திலிருந்து வரும்போது பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்போது ஒருத்தன் நான் வலதுபுறத்தில் ஒருத்தன் இடதுபுறத்தில், உங்க வலதுபுறத்தில் இடதுபுறத்துல சீட் யாருக்கு தான்? எங்க 2 பேருக்கு தான். அப்படி தர்றீங்களா ஆண்டவரே? அப்படி தர்றீங்களா ஆண்டவரே? இவங்களுக்கு நல்ல ஆசை, சொல்லப்போனா பேராசை. ஆனா 41ஆம் வசனத்துல அந்த 10ஆம் அதிகாரம், மார்க் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்களேன். மற்ற 10 பேரும் மற்ற 10 பேரும், இந்த 12 சீஷர்களை இந்த 10 பேர் 2 பேர் கேட்டுட்டாங்க. மீதி 10 பேரும் கேட்டுட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். இந்த பேராசை எப்படிப்பட்டதாம்? கேட்கிறவர்களை எரிச்சல் அடைய பண்ணும் பேராசை. நான் சொல்றத மறுபடியும் கவனிச்சு பாருங்க, சொல்றேன். கேட்கிறவர்களை எரிச்சல் அடைய பண்ணும் பேராசை. உங்க மட்டுக்கும் கனவு கண்டுக்கிறது உங்களுக்கு உரிமைங்க. உங்க மட்டுக்கும் ஆசைப்பட்டுக்கிறது உங்களுக்கு உரிமை. பிறரை எரிச்சப்படுத்துறது உங்களுக்கு உரிமை இல்லை. சிலர் கடுப்பேத்துறதுக்குன்னே இப்படி டயலாக்லாம் வச்சிருப்பாங்க. இது வேண்டும் என்றே பிறரை எரிச்சலூட்டுகிற செயல்கள், பிறரை எரிச்சலூட்டுகிற செயல்கள். ஒரு நாள் ஜனங்கள் எல்லாம் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று வசை அழகாய் கட்டி இசை கட்டி பாடினார்கள். இத கேட்ட சவுலுக்கு என்ன வந்துச்சான்? எரிச்சல் வந்துச்சு. எரிச்சல் மட்டும்தான் வந்துச்சா? அந்த எரிச்சல் ஒரு எரிச்சலின் ஆவி ஆயிருச்சு. அந்த வார்த்தை இருக்கும், பொல்லாத ஆவி, எரிச்சலின் ஆவி, இதெல்லாம் அங்க சவுலுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அந்த எரிச்சலின் ஆவி ஆயிருச்சு. அப்ப அர்த்தம் என்ன? ஒரு தடவை பாடிட்டு போயிட்டாங்க. சவுல் மாதிரி ஆளுக்கு எப்ப பார்த்தாலும் அதான் கேட்டுக்கிட்டு இருக்கு, ரிங்டோன் மாதிரி காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது. என்னது? யாரு எங்க சொல்றாங்க? யாருமே சொல்லல, இவர் காதுல கேட்டுக்கிட்டு இருக்கு. தயவு செய்து கொஞ்சம் ஞானமா பேசுங்க. சில கோஷ்டி நீங்க போற போக்குல சொல்லிட்டு போயிருப்பீங்க, அதுதான் திரும்ப திரும்ப உங்க துணிச்சுக்கிட்டு எரிச்சலை கூட்டிக்கிட்டு இருக்குது. நான் காவலாளியா? ஒரு இன்டைரக்டா, நான் இந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறேன், இன்டைரக்டா தூண்டுகிற சில செயல்கள் சத்துருடைய கிரியையா இருக்கக்கூடிய கிரியைகளுக்கு பரிசுத்தவான்கள் தங்களை ஈல்டு பண்ணுகிறார்கள். இன்டைரக்டா பிறரை எரிச்சல் அடைய பண்ணும், தூண்டிவிடும். அப்படி ஒரு செயல் இவர்களிடத்துல காணப்பட்டது, இந்த யோவான் இடத்துல காணப்பட்டது. எந்த அளவுக்கு முழுசும் வார்த்தையை கேட்டா புரியுதோ எனக்கு தெரியல. வாழ்க்கையில் அனுபவிச்சு கடந்து வந்திருந்தீங்கன்னா இது புரியும். வாழ்க்கையில இருக்கா, ஆமா இப்படி ஒரு இது இருக்கு. இவங்க பாட்டுக்கு கேட்கணும்னா, நான் கேட்கிறேன், முதல்ல இவங்க கேட்கறதுனா தனித்து கேட்டுக்கலாம்ல. முதல் சிம்பிள் விஷயம், தனியா யாரும் இல்லாத நேரத்துல இவங்க இன்ஃப்ளூயன்ஸை காட்டுறாங்களாம். இயேசுவுக்கு நான் தான் சொல்லிட்டேன்ல, நெருங்கிய உறவினர். இவரும் அன்பா இருக்கிறார். அந்த தம்பின்னு சொல்ற நிலைமையில யோவான் தான் எல்லாருக்கும் வயதுல இளையவர்னு சொல்றாங்க. அது நிமித்தம் அவர் அன்பா இருக்கிறார். மார்பில் சாய்ந்திருந்த சீசன் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த இதை அவங்க என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்களாம். இந்த பிரிவிலேஜ, இந்த பாக்கியத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். அதுக்கு என்ன செய்யறாங்க? என்னதோ ஒண்ணு காம்படிஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. நிறைய ஆவிக்குரியவர்களை பார்க்கிறேன், பெத்த பயங்கரமா ஜபம் பண்றேன், பயங்கரமா தியானம் பண்றேன், பயங்கரமா ஆராதிக்கிறேன்,
பயங்கரமா கொடுக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், பயங்கரமா காட்டிக்கொள்ளுகிறவர்கள் உள் மனதில் ஒரு விதமான கசப்பு தன்மை, ஒரு விதமான போட்டி உணர்வு, எதையோ உன்னை லக்கு வச்சுக்கிட்டே வாழ்ற மாதிரி, யாரையோ லக்கு வச்சுக்கிட்டே வாழ்ற மாதிரி, ஒரு சாதாரண இயல்பான வாழ்வே வாழாத ஒரு போங்கு இருக்கிறத நான் நிறைய நேரங்கள்ல உணரேன். இல்லைங்க, உலகம் பெரிய உலகங்க. நீங்க அந்த ஒரு நபர்கிட்ட இருந்து, ஒரு குடும்பத்துல இருந்து, அந்த ஒரு இடத்துல இருந்து கண்ணை எடுங்க. உலகம் பெரிய உலகம், கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் அதிகமான பேர் உள்ள உலகம். இந்த ஒரு நபரை, ஒரு குடும்பத்தை அதை ஜெயிச்சிட்டீங்கன்னா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் அவார்டு கொடுத்துருவாங்களா? கடவுள் இறங்கி வந்து நீ வெற்றி பெற்றுட்ட மகளே, மகனே அப்படி கொடுத்துருவாரா? ஒண்ணும் கிட்ட நடக்க போறதில்லை. நீங்க இது மாதிரி ஜெயிக்க வேண்டிய ஏராளம் குடும்பங்கள்ல அவங்களும் ஒன்று குடும்பம். நீங்க உண்டு, உங்க பாடு உண்டுன்னு கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்து பாருங்க, எத்தனையோ குடும்பங்களை ஓவர்டேக் பண்ணி கொண்டு போக வைப்பார். இந்த லக்கு வச்சுக்கிட்டு சில இதை பண்ணும்போது அது ஒரு பெரிய மட்டரகமான சில ஒவ்வாத ஆவிக்குரிய காரியங்களை, உங்கள்கிட்ட இருந்து கர்த்தரை எதிர்பாராத சில ஆவிக்குரிய காரியங்களை நமக்குள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக, நான் இதை கடந்து போகிறேன். மூன்றாவதாக, மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் உள்ள இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, வாசிங்களேன். மார்க்கு 9:38-40. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். நம்மை பின்பற்றாத ஒருவன் உமது நாமத்தில் பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம். நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம். யோசித்து பாருங்களேன், ஒருவன் பிசாசு துரத்திக்கிட்டு இருக்கான் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணி. இந்த யோவானுக்கு என்ன வந்துருச்சு? பரவாயில்லையே பிரதர், உங்க நேம் என்ன, உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, பாஸ்டர்ட்ட சொல்றேன், தட் மீன்ஸ் ரபிட்ட சொல்றேன், அப்படி சொல்றதுக்கு பதிலா, சந்தோஷப்படுறதுக்கு பதிலா, நாங்க எந்த நேரமும் இயேசு கூட இருக்கிறோம், அவருடைய உபதேசத்தை கேட்கிறோம், அப்படி இருந்தும் நாங்க இதை மாதிரி ஊழியங்களை செய்யறதில்ல, நீங்க எப்படி இந்த கிருபையை பெற்றுக்கொண்டீங்க, எப்படி இவ்வளவு நல்லா செய்றீங்க? அதை செய்யல, மாறா நீ எங்க கூட இல்லாதவன், இயேசு நாமத்தை சொல்லி பயன்படுத்துற, நீ செய்யக்கூடாது. எப்படி? அதை ஆண்டவர்கிட்டே வந்து, நல்ல வேலை ஆண்டவர்கிட்டே வந்து சொல்றான், தடுத்தோம் ஆண்டவரே, தடுத்தோம் ஆண்டவரே. இன்டாலரண்ட், சகிப்புத்தன்மை இல்லாதது. சில நேரத்துல ஒரு விதத்துல அது சரி மாதிரி தெரியலாம். ஆனா ஆண்டவர் அங்க சொல்றாரு பாருங்க, இல்ல அவன் பண்ணட்டும், எஜமான் தடுக்கல, எஜமான் அவனை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் இந்த மனுஷனுக்கு தடை செய்யணும், யோவானுக்கு தடுத்துறணும். என்ன அர்த்தம்? 2 காரியம். பிறர் பயன்படுவது குறித்து இவனுக்குள்ள உணர்வு, 2வது இயேசுவுடன் இல்லை. இந்த 2 விதத்தில் கருத்து இருக்கலாம். இவங்க என்ன பயன்படுறது என்கிற உணர்வு, இன்னொன்னு நீ இயேசு கூட இருந்துட்டு அப்புறம் செய்ய இதெல்லாம், அப்படி சொல்றதா ஒரு நல்ல புத்தியா பார்வையா கூட இருக்கலாம். எது எப்படியோ அந்த நன்மை செய்தவனை தடுத்தது தவறு, அந்த நன்மை செய்தவனை தடுத்தது தவறு. இன்னைக்கு இந்த பூமியில தடுக்கிறதுன்றதையே, தீமை செய்யறதை தடுத்தாலே கோவிச்சுக்கிறாங்கய்யா. தீமை செய்யறதை தடுத்தாலே இன்னைக்கு பெருங்கூட்டம் மந்தையாய், கூட்டமாய் போய் தீமையில விழுகிறாங்க. தீமை செய்கிறவனும் தீமை செய்ய நடத்துகிறவனும், இந்த 2 கூட்டத்தையும் கண்டிச்சா அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது. அது பெரிய தவறாம், அது பெரிய தவறாம். அப்படி இருக்கும் பட்சத்துல தீமை செய்யறவனை தடுத்தாலே தவறாம். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒருத்தன் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தன் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கான், சாசுகளை துரத்துறான், விடுதலை பண்ணிக்கிட்டு இருக்கான்,
ஜனம் இன்னைக்கு எரிச்சல்ல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, பிசாசினால் உண்டான இந்த உலகம் சரியானதை சொல்றவனை கோவிக்க தான் செய்யுது. என்னையே பகைச்சது உங்களையும் பகைக்க தான் செய்யும். நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, நம்மள பகைச்சா வசனத்தின்படி நியாயம். ஏன்னா சரியானதை பேசுறவன இந்த உலகம் பகைக்க தான் செய்யும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு தெளிவா சொல்லியிருக்காரு, என்னையே பகைச்சது, என்னையே பகைச்சது. யோவான் ஆண்டவரால தடுக்கப்பட்டான். இல்ல யோவான், இப்ப இதெல்லாம் நெகட்டிவ்ஸ் ஓல்டு நேச்சர்ல இருந்தது. இந்த யோவான் எவ்வளவு அழகா இந்த பழைய சுபாவத்தை மாற்றி அப்படியே ஒரு சேஞ்ச் தன்னுடைய வாழ்க்கையில் காட்டுகிறார். அதான் ரொம்ப முக்கியம். இந்த செய்தியினுடைய 2வது பகுதி ரொம்ப முக்கியம். அதனால்தான் அவர் ஒரு சிறப்பு பெற்ற அப்போஸ்தலனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாத்தியம் நமக்கும் உண்டு. நான் நினைக்கும் போதெல்லாம் அதான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவரே, அப்படி இருந்த யோவான இவ்வளவுக்கு மாற்றி உங்களால உங்க கரத்தினால வணைய முடியும்னா நிச்சயமா எங்களையும் வணைய முடியும் ஆண்டவரே. எங்களையும் ஆசீர்வதிக்க முடியும், எங்களையும் பயனுள்ளவர்களாய் மாற்ற முடியும் என்கிற உணர்வு இங்க மேலோங்கி இருந்தது. இந்த மனிதன் இன்டாலரண்ட், ஆம்பிஷியஸ், ஷார்ட் டெம்பர்டு இந்த யோவான் சேஞ்ச்டு டு மேன் ஆஃப் லவ், அன்பின் அப்போஸ்தலன் என்று அறியப்படத்தக்க அளவுக்கு மாற்றப்பட்ட மனிதனானான். 1வது யோவானுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் மேல் உள்ள அன்பினால் அவன் மாற்றப்பட்டான். மற்றவர்கள் மேல் உள்ள அன்பை அவன் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான். He just watched Jesus. அவரை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவருக்கு ஒரு மனிதர், பாவப்பட்ட மனிதர் மேல், காயப்பட்ட மனிதர் மேல், இந்த பூமியிலே சரீர உபாதைகளால் கட்டப்பட்டிருந்த வியாதிப்பட்ட மனிதர்கள் மேல் அவருக்கு இருந்த அன்பு எவ்வளவு கவனிச்சுட்டே இருக்கான் பக்கத்துல இருந்து. He was very close to Jesus than others. மற்றவர்களை விட அதிக நெருக்கத்தோட இயேசுட இருக்கிறவன். அதனால இவன் கவனிச்சுட்டே இருக்கிறான். இந்த பெண்ணை பார்க்கிறாரு, 18 வருஷமா குனிந்து நிமிர முடியாது இருக்கிறா. எவ்வளவு கஷ்டத்துல இருப்பா. போங்கய்யா, நீங்களும் உங்க ஓய்வு நாளும். ஆண்டவர் போய் இறங்கி அவரை சுகமாக்குறாரு. அங்க அவருடைய அன்பை பார்க்கிறார். ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு, இந்த மனிதன் மேல் வைக்கிற அன்பை இந்த இயேசுவிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், சங்கீத அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபை 13ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார், அன்பு இல்லைன்னா நீ வேஸ்ட், யூஸ்லெஸ். டக்கு 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 டக்குன்னு உங்க வார்த்தையும் செயலையும் வச்சு உங்களை தீர்மானிச்சு முடிவு கட்டி தூக்கி போட்டிருந்த உலகம். ஆனால் உங்க இருதயம் அன்பினால் நிரப்பப்பட்டதா இருந்து அந்த வார்த்தை வந்திருக்கும்னா, இருதயம் அன்பினால் நிறைந்து அந்த செயல் வந்திருக்கும்னு சொன்னா, இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்கள் அன்பின் இருதயத்தை அறிவார். உங்க இருதயம் எப்பவுமே அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாமல், எதுவும் தெரியாமல் எல்லாரும் அமைதியா இருக்காங்க இல்ல, சிலர் தெரிஞ்சவங்க கூட அமைதியா இருப்பாங்க. அதனால தெரிஞ்சுக்கங்க, சிலர் தெரிஞ்சவங்க கூட அமைதியா இருப்பாங்க. அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் காயப்பட வேண்டாம். அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் உலகத்தில் ஏராளம் முன்பட்ட பாடங்கள், படிப்பினைகள். ஆனா அதே சமயத்துல சும்மா அமைதியா இல்ல, இருதயம் அன்பினால் நிறைந்திருக்கிறதுனால கொதிச்சுக்கிட்டே இருக்கு, வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கு. எப்படி ஆண்டவரே அனுமதிப்பேன், எப்படி விடுவேன், இந்த தீங்குக்கு எப்படி அனுமதிப்பேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பினால் நிரப்பப்பட்ட இருதயம் இந்த யோவானுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடின தன்மையிலிருந்து இந்த அன்புக்கு மாறி வர்றதுக்கு நாள் எடுத்தது. ஆனால் நிச்சயமாய் மாறினது.
நிச்சயமாய் மாறினது. எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் எனக்கு மனதுல வந்தது. ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்துல கவனிக்கும் போது பேதுருட்ட வந்து நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டுட்டு இருந்தார். ஆனா யோவான்கிட்ட கேட்கல. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒருவேளை யோவான்கிட்ட ஏன் கேட்கல? யோவானுடைய இருதயம் ஏற்கனவே அந்த ப்ராசஸ்குள்ள வந்திருந்திருக்கலாம். உற்று கவனிச்ச அந்த அன்பு எனக்கு வேணும் ஜனத்தின் மேல, அந்த கேர் எனக்கு வேணும், அந்த அக்கறை எனக்கு வேணும், இவருக்கு இருக்கிற அந்த மனதுருக்கம் எனக்கு வேணும். அவருக்கு பார்த்தா ஜனக்கூட்டத்தை திரளான ஜனங்களை கண்டபோது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் மனதுருகினார். ஆட்டுக்கு இன்னைக்கு கவலையே இல்லை. யார் மனதுருகினா என்ன, வேதனைப்பட்டா என்ன, எவ்வளவு கவலைப்பட்டா என்ன, நம்ம மேல கேர் பண்ணா என்ன, அதை பத்தி கவலை இல்லை. நான் போற போக்குல தான் போவேன். சாது சுந்தர் சிங் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னாராம். ஆட்டை காப்பாத்துறதுக்காக அந்த மேய்ப்பன் ஆட்டு தோலை பொறுத்துக்கிட்டு ஆடு மாதிரியே நடந்து அது பயந்துரும், அதை காப்பாத்தி கொண்டு வரணும்னு சொல்லி தொலைஞ்ச ஆடை தேடி பிடிக்க ஆடை மாதிரியே போத்திக்கிட்டு அப்படியே முட்டெல்லாம் ரத்தமாகி ரொம்ப காயம், மலைகளும் அந்த பள்ளத்தாக்குகளிலும் ஆடு மாதிரியே 4 காலில் நடக்கணும்னு எவ்வளவு கஷ்டம். அவ்வளவு கடினப்பட்டு போய் தன்னுடைய தொலைந்து போன ஆட்டை அது பயப்படாம இருக்க வச்சு அது பக்கத்துல வரைக்கும் போய் அதை பிடிச்சு காப்பாத்தி கொண்டு வந்தாராம். அந்த ஒரு கதையை சொல்லிட்டு அது சொன்னார், இதே மாதிரிதான் நமது ஆண்டவர் இயேசுவும் நம்மளை காப்பாத்துறதுக்காக நம்மளை மாதிரியே வந்து மனிதனாய் வந்து அத்தனை பாடப்பட்டு நம்ம காப்பாற்றினார் அப்படி சொல்லி சாது சுந்தர் சிங் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாராம். அன்பானவர்களே, உண்மையாகவே அன்பின் இருதயத்தோடு ஒவ்வொருத்தரை காப்பாத்துறதுக்காக நிறைய நேரங்கள்ல நிறைய வேஷம் போட வேண்டியிருக்கு. நிறைய வேஷம். காக்கப்படணும். இது எல்லாத்தையும் அந்த மேய்ப்பரிடத்துல இருந்து, சாந்தமே உருவான சாந்த சொரூபின் இடத்திலிருந்து பார்த்து படிச்சது இந்த யோவானுக்கு. ஆகவே அன்பு நிறைந்த இருதயம். 2வதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மனுஷன்ட்ட ஒரு தாழ்மையின் உணர்வு யோவானுக்குள் அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். அவருடைய நிறைய எழுத்துக்கள் 5 புஸ்தகம் புதிய ஏற்பாட்டுல எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம், 3 யோவான் நிருபங்கள், அதே போல வெளிப்படுத்தின விசேஷம். இந்த 5 புத்தகங்களை எழுத கர்த்தர் அவருக்கு பயன்படுத்தி இருக்கிறார். எந்த இடத்துலயாவது யோவான் தன்னை பற்றி ஏதாவது எழுதியிருக்கிறான்னு பார்த்திருக்கீங்களா? தன்னை பற்றி ஏதாவது மேன்மையா எழுதியிருப்பாரான்னு பார்த்திருக்கீங்களா? யோவானை பொறுத்த வகையில பேதுரு தன்னை குறித்து எழுதியிருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து நிறைய மேன்மையா எழுதியிருக்கிறார். குறையாவும் எழுதியிருக்கிறார், மேன்மையாவும் எழுதியிருக்கிறார். குறைவே பிரச்சனையே இல்லை. ஆனா யோவான் அப்போஸ்தலன் எங்கேயாவது தன்னை குறித்து பர்சனலா மேன்மையா இருக்கார். அவர் தாழ்மையை கற்றுக்கொண்டிருந்த மனுஷன். தாழ்மையா இருக்க இன்னைக்கு நிறைய நேரங்களில தாழ்மையா இருந்தா அவர்களை மதியினர்கள் என்று எண்ணுகிறார்கள். தாழ்மையா இருந்தால், நடந்து கொண்டால் அவர்கள் இயலாதவர்கள் என்று எண்ணுகிறார்கள், இல்லாதவர்கள் என்று எண்ணுகிறார்கள். தாழ்மையா இருக்கிறது சில நேரங்களில மற்றவர்கள் பார்வையில வேற மாதிரி அது டிரான்ஸ்லேட் ஆகலாம். அவங்களுக்கு புரிஞ்ச பாஷையில, புரிஞ்ச திறன்ல அதை மொழிபெயர்த்து கொள்வாங்க. அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அதை பத்தி கவலையே படாது. நீங்க என்ன கற்றிருக்கீங்களோ, இன்னைக்கு இந்த உலகம் என்னன்னா, என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ அதெல்லாம் காட்டிடணும், என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் காட்டிடணும். இதை காட்டிடணுன்றதுக்காகத்தான் உலகமே இன்னைக்கு சீரழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாடும் தாங்கிட்ட இருக்கிற 50 ஆயுதத்தையும் காட்டிடணும்னா இன்னொரு நாள் அடிபடும், அழியும். தன் திறன் எல்லாத்தையும் எல்லா நேரமும் எல்லா மனுஷனும் எல்லா இடத்திலும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய திறன் சேமித்து வைக்கப்படட்டும். ஏற்ற நேரங்களுக்காக பயன்படுத்தப்படும்படி திறன் சேமித்து வைக்கப்படட்டும். பேலன்ஸ் சேர்த்து வைக்கப்படட்டும். இன்னைக்கு ஒரு மதியின உலகம்
நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, சின்னதுல இருந்தே அப்படியே வளர்க்குறாங்க, ஒரு மேட்டிமையோடே வளர்க்குறாங்க. இல்ல, நீங்க வளர்க்கும் போதே சொல்லி வளங்க. இவ்வளவு காமிச்சா போதும், இந்த இடத்துக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி, இந்த இடத்துக்கு இவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அது பேசினா பெரிய டாபிக் போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துக்கு இப்படி உடுத்தினா போதும், இந்த இடத்துக்கு இப்படி நடந்துகிட்டா போதும். தேவாலயத்துல எப்படி இருக்கணும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? தேவாலயத்துக்கு வர 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 ஒன்னொன்னா மாறிக்கிட்டே போகும். தேவாலயத்திற்கு பெண் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கீங்களா முக்காடு போடணும்னு? இந்த முடி தெரியக்கூடாது, தேவாலயத்துல சொல்லி கொடுத்துருக்கீங்களா? மற்றதெல்லாம் சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம்? எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிடணும்? கர்த்தர் தான் கனப்படுத்தப்படுகிற இடம். கர்த்தர் உயர்த்தப்பட்டா போதும், நாம டாமினேட் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு விளங்கிக்கிட வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. அதுல அந்தந்த இடத்துக்கு தக்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நம்ம காரியங்களை செய்ய வேண்டும், அது போதிக்கப்படாது. பெரியவர்கள் நாம் அதை இயல்பா செய்ய துவங்கும் போது, செய்து காட்டும் போது தன்னால் அது விளங்கும், தன்னால் அது விளங்கும். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மை என்று சொல்லுது. வாசிங்களேன், ரோமர் 12:3. ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும், அந்த வார்த்தை கவனிங்க, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். அங்க ரொம்ப அழகா, இதை விட விளக்கமா ஆவியானவர் சொல்றதை விட விளக்கமா இதை போதிக்க முடியாது மற்ற யாரும். ரொம்ப கிளியரா இருக்கு. நான் என்னை குறித்து எண்ண வேண்டிய ஒரு அளவு உண்டு. அந்த என்ன அளவை, அந்த லிமிட்டை தாண்டி போகாதபடிக்கு நாமே பவுண்டரி வச்சுக்கணும், நாமே அதுக்கு ஒரு எல்லை கோடு வச்சுக்கணும். நான் யாரு, என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, எவ்வளவுக்கு தான் சிந்திக்கணும், என்னதான் செய்யணும், எவ்வளவு பெரிய காரியத்துல தான் ஈடுபடணும், எதைத்தான் பேசணும். நிறைய காரியம் இருக்கு, என்ன அளவு நிறைய இருக்கு. இந்த அளவு கடந்து தங்களை குறித்து சிலர்லாம் சிந்தனையில, ட்ரம்ப் என்ன அப்படி பண்றாரு, நாளைக்கு பொழப்புக்கு என்னன்னு பாருங்க. நீங்க உங்களுக்கு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. என்ன வேண்டிய அளவுக்கு மிஞ்சி உங்க சிந்தனை, உங்க உரிமமா ஐயா, ஆனா அது உங்களை பால்படுத்தி விடும். மாடல்ஸ்ல பிரச்சனை உண்டாக்கிறோம். உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில மாடல்ல பிரச்சனை உண்டாக்கிறோம். உங்களுடைய சிந்தை, உன் அளவு என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் தாழ்மையின் முதல் அடி, இந்த முதல் ஸ்டெப். அதுதான், நான் அளவு என்ன வேண்டும், என்னை குறித்து நான் சிந்திக்கத்தக்க நிலை எது, அந்த இருக்கிற திறனுக்கு தக்க நடந்து கொள்றதா தாழ்மையா நடக்கிறதுனுடைய முதல் படி. இந்த மிஞ்சி போறது எல்லாமே அதனுடைய விளைவை சந்திப்பார்கள், அதனுடைய விளைவை சந்திப்பார்கள். அந்த விளைவு இர்ரெக்கவரபிளா இருக்கும், மீட்க முடியாததா இருக்கும். அதான் பிரச்சனை ஆவிக்குரிய வாழ்க்கையில. எப்பவுமே இது தாழ்மைக்கு ஆப்போசிட் பெருமை. இந்த பெருமையினால் உண்டாகிற பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அது எதுவுமே மீட்கப்பட முடியாது. நான் இதை மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், பெருமை ரொம்ப மோசமானது. மற்ற வியாதிகள்ல இருந்து, ஆவிக்குரிய வியாதிகள்ல இருந்து இந்த பெருமையால வர்ற பிரச்சனை மீட்கப்பட முடியாது. உதாரணத்துக்கு சாத்தான் பெருமையால தான் விழுந்தான். சாத்தான் மன்னிப்பு கேட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போகவே முடியாது. பெருமையால வேதத்துல எங்கெல்லாம் விழுந்தாங்களோ அவங்களெல்லாம் மீட்கப்பட முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் களத்தில் வந்து விடுகிறார் எதிராய். மற்றவங்களுக்கெல்லாம் வேற வேற எனிமீஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க.
மற்ற பாவம் செய்கிறவங்களுக்கெல்லாம் வேற வேற எதிராளிகள். ஆனா பெருமை உள்ளவனுக்கு தேவனே களத்துல வந்துடுறார். பெருமை மட்டும் வேண்டாம், எப்பவும் தாழ்மை சிந்தையை நாம் அணிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் நீங்க குறிச்சுக்கங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13-14 வசனம். இதுவும் தன்னை குறித்து மிஞ்சி எண்ணுகிற அந்த எண்ணத்தை குறித்து தான் இந்த வசனம் இருக்கு. சமயமாகிறபடியால் நான் கடந்து போகிறேன். அடுத்ததாக கடைசியா இந்த யோவான் ஆண்டவருக்கு மிக மிக உண்மையாயிருக்கிறவன். இதோட முடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் உங்க கவனத்தை இது பண்ணு. ஆண்டவருக்கு மிக மிக உண்மையாயிருக்கிறவன். He is very loyal to Jesus. Very loyal to Jesus. யோவான் அப்போஸ்தலன் அவன் முதலாவதாக அவனுடைய லாயல உண்மைத்தன்மைய அந்த கர்த்தருடைய பந்தியில் காட்டுகிறான். கர்த்தருடைய பந்தியில் காட்டுகிறான். அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிறான். அதே வேளையில் இன்னொரு சீஷனாகிய யூதாஸ்காரியோத் பேரம் பேசிட்டு இருக்கான். போட்டு கொடுங்கய்யா, 30 வெள்ளிக்காசா போட்டு கொடுங்க, என்ன 20ன்றீங்க, அப்படி பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இன்னொரு சைடுல இந்த இளைஞனாகிய அப்போஸ்தலன் யோவான் இயேசுவின் மார்பில் சாஞ்சிட்டு, உங்களோட க்ளோஸா இருக்கிறதா ஆண்டவரே எனக்கு பெரிய விஷயம், எனக்கு இன்பம், இவ்வளவு நெருக்கமா இருக்கிற ஒரு சிநேகிதத்தை, அன்பை எனக்கு தந்தீங்களே, நன்றி இயேசுராஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க தொடங்குகிற அவனுடைய அந்த உண்மை தன்மை. அதே வெளிமுற்றத்தில் இயேசு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது வெளிமுற்றத்தில் பேதுரு சொல்லுகிறான், இந்த மனுஷனை அறியேன், நீ சொல்லுகிற மனுஷன் எனக்கு தெரியாது, ஆணையிட்டு சொல்லுகிறேன். முதல்ல சாதாரணமா மறுதலிக்கிறான், 2வது ஆணையிட்டு மறுதலிக்கிறான், 3வதாக சபித்து சத்தியம் பண்ண தொடங்கினான். இந்த 3 விதமான மறுதலிப்பு பேதுரு பண்ணான். இந்த பேதுரு முற்றத்தில் இயேசுவை மறுதலிச்சு கொண்டிருக்கும் போது, சீனியர் அப்போஸ்தலர்களை மூத்தவன் மறுதலித்துக் கொண்டிருக்கும் போது, இந்த இளைஞனாகிய யோவான் still he is very loyal to Jesus. மறுதலிக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, அந்த இடத்தை விட்டு போகவும் இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பேதுரு சொல்லியிருக்கலாம், எனக்கு இந்த இடத்துல இருந்து என்ன நடக்கணும்னு தெரியணும், இந்த இடத்தை நான் விட மாட்டேன், விட்டு போக மாட்டேன், ஆகவே நான் சூழ்நிலை வரும்போது மறுதலித்து தான் நிற்க வேண்டும் என்று ஒருவேளை எண்ணி இருக்கலாம். ஆனால் வேற எந்த அப்போஸ்தலர்களும் அந்த இடத்துல இருந்ததா சொல்லல. ஆனா யோவான் இருந்தான். யோவான் அந்த இடத்தில் இருந்து கொண்டு, இன்னும் நிறைய அது சரித்திரம் நிறைய இருக்கு. யோவானுக்கு அந்த பிரதான ஆசாரியன் நல்ல பழக்கம். யோவானுடைய குடும்பத்தினருக்கு பிரதான ஆசாரியன் நல்ல பழக்கம். ஆகவே பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் இந்த யோவானை தெரியும். அப்படின்னா யோவான இயேசுவின் சீஷனா இருந்தான் என்பது அவங்க சொல்லாம இருந்திருப்பாங்களா? பேதுருவை பார்த்து சொன்னவங்க யோவானை பார்த்து சொல்லாம இருந்திருப்பாங்களா? அவர் சொல்லிப்பாரு, ஆமா அவர் சீசன் தான், வேலையை பார்த்துட்டு போ. இந்த மறுதளிக்கும் போதுதான் பிரச்சனை வேறமா மாறுத ஒழிய, ஆமான்னு சொல்லும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முற்றத்தில், அந்த கோர்ட்யார்டுல யோவான் இயேசுவின் சார்பாய் மறுதலியாமல் நின்று கொண்டிருக்கிறார். 3வதாக அவருடைய லாயல் எதுல விளங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவைக்கு அருகில் வேதம் சொல்லுகிறது தெளிவாய், அவர் பேரை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கு, சிலுவைக்கு அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறார். was standing on the side of cross. இந்த விலகாத நபராய், விட்டு விழாத மனுஷனாய், என்ன நிந்தனையும், எந்த அவமானமும், எந்த அச்சுறுத்தலும், எந்த இழப்பு வந்தாலும் சிலுவைக்கு அருகே விலகாத மனுஷனாய் லாயலா நின்று கொண்டிருக்கிற யோவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லி யோவான அங்கே தன் தாயை யோவானிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு அங்கே அவன் பேரை பயன்படுத்துறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுது, சீஷர்கள் எல்லாம் ஓடி போனார்கள்.
அப்படி இந்த வார்த்தை இருக்கு. அப்படி இருக்கும்போது யோவானோ ஓடவில்லை. வசன ரெக்கார்டோடு இருக்கு. யோவான் அருகே நின்று கொண்டிருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோட சமூகத்திலே துவக்கம் எப்படி இருக்குதோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. உங்க இயல்பான புத்தி எப்படி இருக்குதோ, உங்க குடும்பத்தினர், உங்கள் பெற்றோர் உங்களை என்ன குணத்துல இருந்தீங்க அப்படி சொன்னாங்களோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆனா ஆண்டவரை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் நேசரை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேத வாக்கியங்களை நாம் கேட்டு தியானித்து படித்துக் கொண்டு வருகிறோம். இன்னைக்கு இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து எந்த வண்ணமாய் மாறுகிறோம்? இந்த யோவானை போல அன்பின் மனிதனாய் மாறுகிறோமா? கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அன்பின் மனுஷனாய் நடந்து கொள்ள, யார் மேலும் தேவன் வைத்திருக்கிற அந்த தெய்வீக அன்பை வெளிப்படுத்த, ஆண்டவரே என்னை உருவாக்கும் என்று ஒரு சின்ன ஜெபம் செய்து ஒப்பு கொடுங்கள். ஒரு அன்பின் மனுஷனாய் உங்களை கர்த்தர் உருவாக்க, அவருக்கு முன்பாக தாழ்மையோடு நடந்து கொள்ள, மிஞ்சி எண்ணுகிற மனுஷராய் இல்லாமல் தாழ்மையோடு நடந்து கொள்கிறவர்களாய். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த காண்பித்த எல்லாவற்றுக்கும் உண்மையுள்ளவர்களாய், பீயிங் லாயல் டு அவர் சேவியர். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலக மாட்டேன். நீர் என்னை விட்டு விடாதவர், நானும் உம்மை விட்டு விடமாட்டேன். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு உண்மையுள்ள மனுஷனாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடுவோம். கிருபையுள்ளவரே, பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆராதனை நாளிலே நாங்கள் ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய யோவானுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த யோவான் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை ஆரம்பம் அது ஒரு விதத்தில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை பிரதிபலிக்கிறது போல இருந்தா கூட, ஆண்டவரே அவருடைய மாற்றப்பட்ட வாழ்வுக்காக பரிசுத்த ஆவியானவரே உமது வல்லமையுள்ள செயல்களை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் எங்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இப்படிப்பட்ட சுபாவ மாற்றத்தை தாரும். ஆவியின் கனிகள் நிரம்பின வாழ்வை தாரும். ஆண்டவரே, அன்பு நிரப்பப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தாரும். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். உமது ஆசீர்வாதத்தோடே உம்முடைய ஜனங்கள் கடந்து செல்லட்டும். உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அது நிமித்தம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இவர்கள் கடந்து செல்ல, இந்த வசனங்களை எடுத்து செல்ல, வாழ்க்கையின் அனுபவமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக உமக்கு பிரியமானவர்கள். ஆண்டவரே, இவர்களும் நீர் அதிகமாய் நேசிக்கிறீரப்பா. இந்த நேசத்தை அவர்கள் இந்த உலகத்திற்கும் காண்பிக்க, மற்றவர்களுக்கும் காண்பிக்க, இந்த உலகத்தை அன்பினால் ஆதாயப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபையை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். God bless.